Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாமே நம்ம எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை செட்டப் இருக்குது எங்கே செல் செட்டப் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோடு வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெஸ்ட்டு. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட செப்டம்பர் லைவ் கிளாஸ் வந்து ஆகஸ்ட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சம் ஆஃப் த இஷ்யூனால நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ கம்மிங் வெட்னஸ்டே, அதாவது நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கம்மிங் 3rd, ஓகேங்களா? செப்டம்பர் 3rd வந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்ட் கோல்டை வந்து பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ யூரோஎஸ்டி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், கோல்டு என்ன பண்ணிகிட்ருக்கான், ஒரு ஷார்ட் வீடியோவாக போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கோல்டில் வந்து 2 டேஸாக வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் ஓவராலாக நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த இடத்துல. ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இது 15 மினிட்ஸில் நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அது கொஞ்சமாக டாக்குமெண்ட் வீடியோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு யூரோஎஸ்டி வந்து பார்த்துடலாம். சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வரலாம். ஸோ நம்மளோட வீக்லியோட சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம டெய்லிக்கு போயிடலாம். டெய்லியில் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் இங்கே மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை, அதாவது வீக்லியில் இருக்கக்கூடிய டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கான். ஸோ நம்ம இந்த மூமெண்ட்லேயும் நிறைய ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக நமக்கு வீக்லியில் மிட்டிகேட் பண்ணி டெய்லியில் சோர்ஸ் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? சோர்ஸ் வந்து கொடுத்துட்டான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரிஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. டெய்லியில் நமக்கு சோர்ஸ் வந்து கொடுத்துட்டான். ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் ஆகக்கூடிய இடம் சப்ளை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப் சப்ளையில் நம்ம என்ட்ரி வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஃப்ளிப் சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணால் இந்த ஃப்ளிப்பில் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஓகேங்களா? இந்த ஃப்ளிப்பில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால ஸோ ஓல்டு வீடியோஸ்லாம் பாருங்கள். இதை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு வரலாம். ஸோ மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு, அதாவது கீழே இருக்கக்கூடிய ஃப்ளிப்பை நமக்கு ஃபெயிலியர் பண்ணிவிட்டு ஓவராலாக மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு வந்து போயிட்டான். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு வந்து போயிட்டான். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கு, அப்புறம் சோர்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல இந்த சப்ளைலையும் இந்த சப்ளைலையும் என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஸோ நியூஸ் வந்தனால நம்ம என்ட்ரி டெலீட் பண்ணிட்டோம். மார்க்கெட் நியூஸில் போயிட்டு இங்கே மேலே போய் ஸ்வீப் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போது மேலே ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே நமக்கு கேரக்டர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த கேரக்டர் ஷிஃப்ட்டு பவர்ன்றது வந்து கம்மி தான். ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுவும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளிப்லேயும் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒர்க் ஆகாமல் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோம், இந்த ஃப்ளிப்லேயும் இந்த சப்ளைலையும் ட்ரேடு வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ ஃப்ளிப்பு வந்து என்ன பண்ணிட்டான், ஃபெயிலியர் பண்ணிவிட்டு போயிட்டான். ஸோ ஃப்ளிப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். சரிங்களா? சரி, இந்த ஃப்ளிப் வந்து போகலாம். 4 hour 15 minutes போகிறோம். ஸோ 15 minutes போகிறோம். 15 minutesல நமக்கு இதுதான் வந்து ஓவரால் ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டு இங்கே மார்க்கெட் வரான். ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் அப்படின்றது இங்கே நடக்குது. இங்கே நடந்ததுக்கப்புறம் 15 minutesல தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ 15 minutes என்ன பண்ணியிருக்கான், கன்ஃபர்மேஷன் பண்ணலை. ஸோ மார்க்கெட் ஸ்டில் அப்படியே கீழே வந்துட்டு எகன் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறான். ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் 5 minute போகலாம். 5 minute நமக்கு சோர்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. இதுதான் வந்து நமக்கு சோர்ஸ். ஸோ இந்த சோர்ஸுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணோம். இந்த சோர்ஸும் நடக்கலை. ஓகேங்களா? நமக்கு இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை
இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ணுறோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். அப்போது ஃபெயிலியர்ன்றது எங்கே நடக்குது? 15 மினிட்ஸ் இந்த இடத்துல. ஸோ அது ஃபெயிலியர் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்தாச்சு. ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்தாச்சுன்னா நமக்கு சோச் அப்படின்றது 15 மினிட்ஸில் தான் இருக்குது. இப்போ 5 மினிட்லேருந்து 15 மினிட்ஸ் வந்துட்டோம். அப்போது இதுதான் சோச். மார்க்கெட் இந்த மேஜரான இந்த லோவை நமக்கு ஹிட் பண்ணிட்டான், அதாவது கட் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லோவும் எடுக்கல. ஓவராலாக மார்க்கெட் போயிட்டு இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிட்டான். ஸோ 4 ஹவர் சப்ளை இந்த இடத்துல பிரேக். ஓகேங்களா? இந்த கேண்டலில் பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி. அப்போ நமக்கு ஃப்ளிப்பில் என்ட்ரி கிடைக்கல. ஸோ நோ என்ட்ரி, நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த ஃப்ளிப்பு பண்ணதுக்கு நமக்கு ஒரு ஃப்ளிப்பால் கிரியேட் ஆன ஒரு ஃப்ளிப் வந்து கிடச்சிருக்கு. சரி, இந்த இடத்துல ஒரு பை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல ஃப்ளிப்பு கிரியேட் பண்ணிட்டான். ஆனால் அப்படியே நேராக போய் சப்ளைவை மிட்டிகேட் பண்ணிட்டான். அப்போது இந்த ஃப்ளிப்பை நம்ம எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ சப்ளை மிட்டிகேட் பண்ணிட்டான். இந்த ஃப்ளிப்பு இப்போ இருக்குது. இந்த ஃப்ளிப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளிப்பில் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட்ஸ் இன்ட்ராடேஸ் வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ அதை பற்றி இப்போ பேசினா ரொம்ப பெருசாக போகும். நம்ம கிளாஸில் இருக்குது. சரி, ஓகே. இப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு வந்து போயிட்டான். இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளையில் பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது சான்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அண்ட் லாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு நம்ம கேபிட்டலை சேஃப் ஜோனில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி. இப்போது மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போயிட்டான். சப்ளைக்கு போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் போய் பார்க்குறோம். இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய லோவை கட் பண்ணுறான். ஓகேங்களா? மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஆனால் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். ஆனால் இதில் சப்ளை எங்கே இருக்குது? இதில் எதுவுமே சப்ளை கிடையாது. ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ஹையை தூக்குவான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் இந்த ஹையை எடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போது இப்போ சோச் அப்படின்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை 15 மினிட்ஸ் சப்ளை. ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸை மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 15 மினிட்ஸையும் பிரேக் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ நோ கன்ஃபர்மேஷன், 15 மினிட்ஸோட சப்ளை பிரேக்கு. அப்போ இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். ஓகேங்களா? இதை அப்படியே எடுத்துடலாம் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை. இப்போது நமக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோவை சோச் பண்ணணும். இல்லைனா மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஓகே. இது வந்து ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? இது ஆக்சுவலான ஒரு சப்ளை. சரி, ஓகே. அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் போயிட்டா, ஃபெயிலியர் ஆகாமல் இருந்தால் 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகாமல் அப்படியே கீழே வரான் அப்படின்னா நமக்கு இதுதான் சோச். இந்த சோச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாமல் நமக்கு 4 ஹவர் இந்த சப்ளை ஃப்ளிப் ஆகிறான் அப்படின்னா, இந்த சப்ளை ஃப்ளிப் ஆகிட்டா நம்ம இந்த சப்ளையில் இருந்து ஃப்ளிப் ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளை இப்படி ஃப்ளிப் ஆகிட்டான் அப்படின்னா ஃப்ளிப் டிமாண்ட் எடுத்து ஃப்ளிப் வந்து ட்ரை பண்ணி இந்த ரீஃபண்ட்மெண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஆனால் இந்த சப்ளை வந்து ஃப்ளிப் ஆகிட்டான் அப்படின்னா இது அப்படியே போயிட்டு இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிடக்கூடாது. மிட்டிகேட் பண்ணிட்டானா நம்ம பை போகக்கூடாது. இப்படி இருக்கான் அப்படின்னா பை வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் இது ஒரு ரிஸ்க் என்ட்ரி தான். ஏன்னா நம்ம சப்ளைலேயே போயிட்டு பை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. இருந்தாலும் மார்க்கெட் இதுக்காக போகிறோம் அப்படின்றப்போ ஒரு கொஞ்சமாக லாட்டை கம்மி பண்ணிவிட்டு இல்லைனா ரிஸ்க்கை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பை வந்து ட்ரை பண்ணலாம். அந்த சப்ளை ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம். ஸோ என்னோட சஜஷன், இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா பை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஓவராலாக இங்கே மேலே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவும் குட் சப்ளை தான். இதுலேயும் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. இது ஒரு டிமாண்ட் இருக்குது.
மார்க்கெட் இந்த டிமாண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணுறானா அப்படின்னு பார்த்துட்டு ஃப்ளிப் வந்து எடுத்து ஃப்ளிப்பில் கூட செல் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஹீரோ ஹிஸ்டரியோட மூமெண்ட்டு தான். ஸோ நான் போட்டுட்ருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் கிரேட் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கமெண்டில் வந்து போட்டுருங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து கோல்டு பார்த்தலாம். ஓகே, கோல்டு வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்டாக பார்த்தாகணும் இப்போது. ஓகே, இப்போது கோல்டோட ஆக்சுவல் மூமெண்ட், ஆக்சுவலான ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ஆக்சுவலான ட்ரெண்ட் செல்லு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே சோர்ச் பண்ணுறான், இங்கே சோர்ச் பண்ணுறான். இப்போது ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குது. ஆனால் இந்த டிமாண்ட் எடுக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் எடுக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம், ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து பண்ணோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு வராமல் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இப்போ ஃபுல்லாக மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஃபுல்லாக மேலே போயிட்டுருக்கான். ஸோ இப்போது இந்த ஹையை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஆல் டைம் ஹை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல் டைம் ஹை வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹை எடுக்கிறதுக்கு ஆல் டைம் ஹை கிடையாது, இங்கே இந்த ஹை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து பண்ணி இந்த இடத்துல சூஸ் பண்ணியிருக்கு. இங்கே நமக்கு டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு ரீடெஸ்ட் ஆகும். இப்போது சப்ளைலேருந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மேலே போவான் அப்படின்ட்டு நம்ம ஒரு பிளான் வந்து போட்டோம். இந்த பிளானுக்கு இங்கே ஒரு சப்ளை வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த சப்ளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓவராலாக இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹிடன் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகி போயிருக்கு. ஸோ இதில் நம்ம ட்ரேடு வந்து எடுத்துருந்தோம். அது ஒரு டாக்குமெண்ட் வீடியோ சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதில் வந்து வரும் இதை பற்றி. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ மேலே இங்கே ஒரு சப்ளை பெண்டிங்கில் இருந்துச்சு. இதெல்லாம் லோவர் டைம் ஃப்ரேம் சப்ளை. ஸோ நம்மளோட ட்ரேடு செட்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற ட்ரேடு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல 4 ட்ரேட் பண்ணுற மாதிரி ட்ரேடு செட்டப் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அந்த ட்ரேட் செட்டப்ஸில் எடுத்த என்ட்ரிஸ் தான் இதில். ஓகேங்களா? ஓவராலாக நான் நிறைய என்ட்ரிஸ் வந்து இந்த இடத்துல எடுத்துருந்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறான். ஸோ எதுவுமே ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். இப்போது இன்றைக்கி என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 1 ஹவர் சப்ளை, 5 மினிட் ரீஃபைன்மெண்ட், 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் உள்ளே வந்துட்டான். ஸோ நமக்கு என்ட்ரி 1 மினிட். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி அப்படின்றது இது பிஓஎஸ், இது பிஓஎஸ். மார்க்கெட் போயிட்டு நமக்கு ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ சோச்சுன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சோச். அப்போது சப்ளைன்றது எங்கே இருக்குது, இது ஒரு சப்ளை ஃப்ளிப்பு ஆக்சுவலாக இது. ஓகேங்களா? இது ஒரு ஃப்ளிப்பு, அப்புறம் இது ஒரு ஃப்ளிப்பு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப்பு மிட்டிகேட் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இதில் ஒரு ஃப்ளிப்பு க்ரியேட் ஆகிருக்கு. இதில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான், பிரேக் பண்ணியிருக்கான். இதில் நமக்கு ஃப்ளிப்பு வந்து ஒரு கரெக்டான ஃப்ளிப்பு க்ரியேட் ஆகலை. ஓகேங்களா? கரெக்டான ஃப்ளிப்பு இல்லை. அப்போது இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ளிப்பு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது இந்த ஃப்ளிப்பில் நீங்கள் இந்த சப்ளையில் வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்து மூவ் ஆகக்கூடிய இடம் இந்த சப்ளை. ஓகேங்களா? அப்போ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா இங்கேருந்தே ஒரு பை எடுக்கலாம். அப்போது பை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப்பில் இருக்கக்கூடிய
இந்த ஃப்ளிப்பில் இருக்கக்கூடிய ஹிடன் சப்ளை ஹிடன் டிமாண்ட் எடுத்தாலே போதும். அப்போது இது வந்து ஹிடன் டிமாண்ட். ஸோ இங்கே நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணி இந்த ஹையிலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பண்ண லாஸை இங்கே ரெக்கவர் பண்ணிக்கலாம், இங்கே பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த சப்ளை வரைக்கும் கூட, இதான எக்ஸ்ட்ரீம் சப்ளை மார்க்கெட், இதை பேஸ் பண்ணி தான் போக போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் டிபி செட் பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு லோ வந்து அடிச்சிருக்கு, அதாவது பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கான். இருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் ஹையில் நம்ம வந்து டிபி எக்ஸிட் பண்ணுறது நம்மளோட பண்ண லாஸை ரெக்கவர் பண்ணுற ஒரு மெத்தட் தான். சரி, அப்போது இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் சப்ளை. இங்கே தான் நமக்கு செல் இருக்குது. கரெக்டாக சோச் நடந்திருக்கு. இங்கே 2 செல் இருந்துச்சு. 2 செல்லை பிரேக் 2 செல்லை வந்து நம்ம ஃபெயிலியர் பண்ணிவிட்டு ஒரு பையில் வந்து நம்ம எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்ளை. மார்க்கெட் என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணிட்டு ஃபுல்லாக டவுன் போகிறான். ஓகேங்களா? ஃபுல்லாக மார்க்கெட் வந்து டவுன் போய் டிபி வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்தது பிஓஎஸ் இது. ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சர் பெருசாக இருந்தால் நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகிறது வழக்கம். ஸோ அதனால் நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டோம். இப்போது ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டதுக்கப்புறமா நமக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இப்படி. ஓகேங்களா? ஒரே ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த ஸ்ட்ரக்சருக்கு வராமல், அதாவது சப்ளைக்கு வராமல் டைரெக்டாக கீழே போகிறான். ஸோ கீழே போனதுக்கப்புறம் அப்படியே சுற்றி முற்றி பார்க்கணும். ஓகேங்களா? நமக்கு மார்க்கெட் எதை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு. அப்போது 15 மினிட்ஸுக்கு வந்து பார்த்தா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், பிஓஎஸ் பண்ணி இங்கே சோச் பண்ணுறான் இந்த ஸ்ட்ரக்சரை. அதாவது இங்கேருந்து மேலே வந்து இங்கே ஒரு பிஓஎஸ் கொடுத்து இங்கே சோஸ் பண்ணுறான். அப்போது நமக்கு சப்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை இருக்குது. பியூராக இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு ஃப்ளிப் சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு ஃப்ளிப் சப்ளை. அடுத்தது இது ஒரு ஃப்ளிப் சப்ளை இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளிப்பில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போய் டிபி கொடுத்துருக்கான். அடுத்த ஃப்ளிப்பில் நான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்தான், கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஃபெயில் பண்ணிட்டான். ஆனால் இருந்தாலும் கீழே போயிட்டான். ஸோ எனக்கு இந்த சப்ளை ஃபெயில் ஆன உடனே எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நெக்ஸ்ட்டு மூவ் ஆகக்கூடிய இடம் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மூவ் ஆக போகிறது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு தான். அப்போது நம்ம கீழே டிமாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு ஃப்ளிப்பு கிடைக்கல. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃப்ளிப்பு கிடைக்காதனால நம்ம எக்ஸ்ட்ரீம் டிமாண்டை தான் டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டிமாண்டு. ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டை டார்கெட் பண்ணோம். ஸோ 5 மினிட் போனோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட். ஸோ இது என்ட்ரி எடுத்தது லைவாக நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். அது கூடிய சீக்கிரமாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது 5 மினிட். 5 மினிட்டில் நமக்கு என்ட்ரி, 5 மினிட்டில் மிட்டிகேஷன். ஸோ 1 மினிட்டில் இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். எகைன் இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான், இங்கே சோச் பண்ணியிருக்கான். சோச் பண்ணதுக்கு இங்கே ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டிமாண்ட், அடுத்தது இந்த இடத்துல ஒரு டிமாண்ட். ஸோ ஃபஸ்ட் டிமாண்டில் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல். செகண்ட் டிமாண்டில் ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இது வந்து உங்களுக்கு எஸ்எல். ஸோ செகண்ட் டிமாண்ட் இங்கே இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த டிமாண்டில் நீங்கள் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபி அப்படின்றது ப்ரீவியஸ் சப்ளை. இது வந்து உங்களுக்கு டிபி. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழே வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹை பிரேக் ஈவன் ஆனதுக்கப்புறம் அப்படியே எஸ்எல்ஐ மூவ் பண்ணிடலாம். மார்க்கெட் எகைன் வரமாட்டான். உங்களுக்கு ரன் ஆகக்கூடிய ட்ரேட் அப்படின்றது ரிஸ்கி இல்லாத ட்ரேடாக இருக்கும். ஸோ ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இது அப்டேட் கொடுத்துருந்தது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம கோல்டு வந்து 5 மினிட்டில் இந்த டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு 5 மினிட் டிமாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் கொடுத்துருந்தோம். ரைட்டா? ஸோ இந்த டிமாண்ட் மறுபடியும் கூட காட்டுறேன்.
இங்கே இருக்கக்கூடிய 5 மினிட் டிமாண்ட் 5 மினிட் தானே 5 மினிட் ஓகேங்களா 5 மினிட்டோட டிமாண்டில் பை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு கொடுத்துருந்தோம் ஸோ அதே சேம் 5 மினிட் டிமாண்ட் இங்கே இருக்குது ஸோ இந்த 5 மினிட்ல போயிட்டு 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் ஸோ பிஓஎஸ் அடுத்து பிஓஎஸ் ஃபஸ்ட்டு பிஓஎஸ்க்கு ஹை இங்கே இருக்குது ஹை எடுக்கலை அடுத்து பிஓஎஸ் பண்ணிட்டான் சோர்ஸ் பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு டிமாண்டு ஃபெயிலியர் செகண்டு இது டிமாண்டு தானே ஸோ இது ஒரு டிமாண்டு சூப்பரான டிமாண்டு தான் ஸோ இதில் வந்து என்ட்ரி ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ப்ரீவியஸோட சப்ளையில் மிட்டிகேட் பண்ணுறோம் டிபி வந்து ஹிட் ஆகிறோம் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு மூமெண்ட் வந்து பார்த்துடலாம் இப்போது மார்க்கெட் வந்து இந்த சப்ளைவை இப்போ பிரேக் பண்ணுறோம் ஓகேங்களா 1 ஹவருடைய சப்ளை ஓகேங்களா 1 ஹவருடைய சப்ளையில் மார்க்கெட் எங்கே பிரேக் பண்ணுறான் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான் இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ பிரேக் பண்ணதுக்கு நமக்கு ஃப்ளிப்பு வந்து கிரியேட் ஆகிருக்கும் ரைட்டா ஸோ இதில் ஃப்ளிப்பு எது இங்கே பிரேக் பண்ணதுக்கு ஃப்ளிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை இந்த டிமாண்டு தான் ஃப்ளிப்பு ஓகேங்களா இந்த டிமாண்டு ஃப்ளிப்பு ப்ரீவியஸாக 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு எகெயின் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு இந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணி போயிருக்கான் ஸோ சேம் அதே தான் ஃப்ளிப் இங்கே ஓகேங்களா அதே ஃப்ளிப் இருக்குது ஸோ 1 ஹவர்லேயும் சேம் ஃப்ளிப்பு தான் இருக்குது ஸோ அந்த ஃப்ளிப்பில் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான் ஓகேங்களா சரி இப்போ வந்து மேலே போயிட்டான் ஸோ அதே 1 ஹவரில் நம்ம இருக்கலாம் இந்த இடத்துல பிஓஎஸ் இந்த இடத்துல பிஓஎஸ் நமக்கு ஐடியம் ஓகேங்களா ஸோ நான் என்ன அப்டேட் கொடுத்துருந்தேன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஒரு 15 மினிட்ஸ் சப்ளை ஓகேங்களா இங்கே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சப்ளை ஒரு 15 மினிட்ஸோட சப்ளை ஓகேங்களா ஸோ இந்த சப்ளைவை அப்படியே 2 சப்ளைவை எடுத்துருக்கோம் அப்படி ஓகேங்களா சரி ஓகே இந்த 15 மினிட்ஸ் சப்ளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் வந்து பண்ணால் 5 மினிட்ல நம்ம என்ட்ரி வந்து போகலாம் இதுதான் பிளான் ஓகேங்களா சரி இப்போ இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் இந்த ஃப்ளிப் டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃப்ளிப் டிமாண்ட்லேருந்து மேலே போவான் அப்படின்னு சொல்லிட்டு இதான் என்னோட ஐடியாவாக இருந்தது ஸோ ஐடியம்லாம் மார்க் பண்ணியாச்சு இங்கேருந்து செல் ஆகி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து பை ஆவான்றது பிளான் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டான் 5 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல 1 மினிட் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ட்ரேடிங்கில் உங்கள் லைஃப்பில் 1 மினிட்டுக்கு போகிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் நல்லா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1 மினிட்டுக்கு வந்து போகலாம் ஓகேங்களா ஸோ 5 மினிட்ல நீங்கள் ஒரு டிமாண்ட் எடுத்து போகிறீங்க அப்படின்னா 1 மினிட்டுக்கு போய்க்கலாம் ஆனால் 15 மினிட்ஸில் ஒரு டிமாண்டார் சப்ளை எடுக்கிறீங்கன்னா 1 மினிட்டுக்கு போகாமல் 5 மினிட்லேயே நின்றுங்க ஸோ நம்ம இப்போ கோல்டில் வந்து பேசியிருந்தோம்ல இந்த இடத்துல அது ஆக்சுவலாக 5 மினிட்டோட டிமாண்ட் அதனால தான் நம்ம 1 மினிட் போனோம் 1 மினிட் போகிறதுக்கு ரீசன் இருந்தால் 1 மினிட் போகணும் இல்லைனா போகக்கூடாது ஸோ 1 மினிட் மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது சரி 5 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை ஓகேங்களா சரி இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுறான் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான் ஓகேங்களா சரி அப்போ நமக்கு பை இருக்குது அப்படின்னா எங்கே பை இருக்குன்னா அப்படியே 1 ஹவருக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு டிமாண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போது ஓகேங்களா இது இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது ஆனால் 15 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கான் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த சப்ளைல மிட்டிகேஷன் ரியாக்ஷன் ஃபெயிலியர் ஓகேங்களா மிட்டிகேஷன் ரியாக்ஷன் ஃபெயிலியர் வந்து நடந்திருக்கு சரி இப்போ ஃபெயிலியர் எங்கே பண்ணியிருக்கான் இந்த இடத்துல பண்ணியிருக்கான் இந்த இடத்துல ஃப்ளிப் இருக்கா ஃபெயிலியர் பண்ணியிருக்கான் எங்கேயுமே ஃப்ளிப் இல்லை ஸோ இது ஒரு ஃப்ளிப்பு இது ஒரு ஃப்ளிப்பு இது சூப்பரான ஃப்ளிப்பு இதில் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து இதுவும் ஒர்க் ஆகும் ஆனால் இது எடுக்க வேணாம் ஏன்னா இது பக்கத்துலேயே இருக்குது
நமக்கு டிபியும் அவ்வளோ வராது. ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு பிரேக்குக்கு வெளியே இருக்குது. அதனால் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஆனால் இதுவும் ஒர்க் ஆகலாம். இது ஒர்க் ஆகுது அப்படின்னா மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ண வேணாம். இது ஒர்க் ஆகி போயிடுச்சுன்னா அந்த ட்ரேட் நமக்கு இல்லை அப்படின்னு விட்டுற வேண்டியதான். சரி, அப்போது இது ஒரு ஃப்ளிப்பு, இது ஒரு ஃப்ளிப்பு. ஓகேங்களா? சரி, நம்ம இந்த சப்ளையில் என்ட்ரி ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த சப்ளைலேருந்து கீழே வருவான், கீழே வந்துட்டு டிமாண்ட்லேருந்து பை போகலான்னு ட்ரை பண்ணோம். இந்த சப்ளை ஒர்க் ஆகலை. அதனால தான் நம்ம 15 மினிட்ஸ் வந்திருக்கோம். ஸோ 15 மினிட்ஸ் வந்தாச்சு. இந்த இடத்துல ஃப்ளிப் இருக்குது, இந்த இடத்துலையும் நமக்கு ஃப்ளிப் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஓவராலாக கீழே வந்தானா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸில் இதில் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் ஒர்க் ஆகாமல் போகலாம். அப்போது இந்த ஐடிஎம் எடுத்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1 ஹவர் டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிபி எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு சப்ளை, அதாவது 15 மினிட்ஸ் சப்ளை ஒன்று அன்மிட்டிகேட்டடாக இருந்தது. இது 4 ஹவர், ரீஃபைன்மெண்ட் வந்து 15 மினிட்ஸ் அன்மிட்டிகேட்டடாக இருந்தது. ஸோ மார்க்கெட் இந்த மேலே இருக்கக்கூடிய ஹை வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்த சப்ளைலே எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஃப்ளிப்பில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த சப்ளையில் எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஸோ மார்க்கெட் இந்த சப்ளை வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் ஓவராலாக இந்த டிமாண்டும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இங்கே வந்தாலும் நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கோல்டு அண்ட் யூரோஸ்டியோட நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ குழப்புற மாதிரி இருந்தால் எகெயின் வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு ட்ரேட் பிளானை வந்து செட்டப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டிமாண்டில் பை ட்ரை பண்ணலாம். அடுத்து அதை விட்டுட்டா, இது ஃபெயிலியர் ஆகிட்டா ஃப்ளிப்பை எடுத்து செல் பண்ணுங்கள். லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே ரெக்கவர் பண்ண முடியும். அப்போது அடுத்த டிமாண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. இந்த டிமாண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 ஹவர். இது 1 ஹவர். ஓகேங்களா? ஓகே, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மணியை மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க்கையும் மணியும் மெயின்டைன் பண்ண தெரியல அப்படின்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எப்போ இருந்தாலும் ரிஸ்க் ஆயிரும் நமக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்டில் போயிட்டு திஸ் வீடியோஸ் ஒர்த் இட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ணுறதில்ல. லைக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லைக் பண்ணுங்கள். அப்புறமா இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.